ஆதவ் அர்ஜுனாவை போன் மூலமாக விஜய் அவர்கள் எதுவும் மிரட்டப்பட்டாரா விஜய் தரப்புல இருந்து? எடப்பாடி நம்பி அவங்க கூட்டணி வர மாதிரி தெரியல. ஆதவ் அர்ஜுனாவை எப்படியாவது கொஞ்சம் தட்டி வைக்கணும், முடிஞ்சா கட்சியை விட்டு நீக்கிடணும் அப்படிங்கிற முயற்சியில என் தரப்பு இறங்கி இருக்கிறதாகவும், குறிப்பா பொருளாளர் வெங்கட்ராமன் அவர்கள் தான் இந்த வீடியோ வெளியிட்டாரு அப்படின்ற மாதிரி சிலர் பேசிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ எந்த ஆடியோ வீடியோனாலும் ஏஐ மேலே பழிய போட்டுறாங்க. இது மாதிரி பல கட்சிகளில் ஆடியோ வீடியோ ரிலீஸ் ஆகும், உடனே சொல்லிடுவாங்க அது ஃபேக் வீடியோ, அது ஃபேக் ஆடியோ, அது ஏஐ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அவர் நான் தான் பேசியிருக்கேன் அப்படின்றத ஒத்துக்கிட்டு ஒரு அறிக்கையும் நீண்ட அறிக்கையும் வெளியிட்டிருக்காரு. ஜேகே ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் at Dr. MGR Online is just a click away. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, கடந்த 2 தினங்களாகவே பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, மறுபடியும் தாவேகாவில இருந்து ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வீடியோ ஆடியோ ரிலீஸ் ஆகுறது அப்படின்னா தமிழக பாஜகவை எல்லாருமே சொல்லுவாங்க. அதற்கு அடுத்தபடியா தாவேகாவில் நிறைய ஆடியோக்கள் ரிலீஸ் ஆகுறதுன்றது இருந்துட்டு இருந்துச்சு. இந்த சமயத்தில் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சுது. அதில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசின பேச்சு தான் ஒரு பெரிய சர்ச்சையையும் ஏற்படுத்தியிருந்துச்சு. அதாவது முன்னாள் முதல்வர், இப்போதைய எதிர்க்கட்சி தலைவர், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவர் உரிமையில் பேசினது தான் அந்த சர்ச்சைக்குரிய விஷயமாச்சுது. அதற்காக ஒரு நீண்ட அறிக்கையையும் நேற்று அவர் ஆதவ் அர்ஜுனா வெளியிட்டிருக்காரு. இந்த அறிக்கையோட பின்னணி என்ன? ஆதவ் அர்ஜுனாவை போன் மூலமாக விஜய் அவர்கள் கடிந்து கொண்டாரா அல்லது எதுவும் மிரட்டப்பட்டாரா விஜய் தரப்புல இருந்து அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அதே போல ஆதவ் அர்ஜுனா அவர்கள் எடப்பாடி அவர்களிடம் தொலைபேசியில மன்னிப்பு கேட்டதாகவும் சில தகவல்லாம் உலவுது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே தெரியும், ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா அவர்கள் திமுகவில் ஃபர்ஸ்ட் பயணிக்க ஆரம்பிச்சாரு. ஆனால் அங்கே கட்சியில் பெருசா எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால அபிஷியலாக அவர் அரசியலை தொடங்கினது விசிகாவில் துணை பொதுச் செயலாளர் தொடங்கினாரு. அங்கேயும் அவருடைய ஒரு சர்ச்சை பேச்சினால இடைநீக்கம் செய்யப்பட்டார். இந்த நிலைமையில இப்படி ஒரு சர்ச்சையான வீடியோனால தாவேகாவிலையும் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட உள்ளதாக ஒரு தகவல் உலவுது. உண்மையிலேயே எடப்பாடி அவர்களிடம் ஆதவ் அர்ஜுனா மன்னிப்பு கேட்டாரா? போன் மூலமாக விஜய் அவர்கள் ஆதவ் அர்ஜுனாவுக்கு டோஸ் விட்டாரா? இடைநீக்கம் செய்யப்பட ஆதவ் அர்ஜுனா வாய்ப்புள்ளதா? இதெல்லாம் அந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. அண்ணாமலையாச்சும் ஒரு 10 பேர் வச்சுக்கிட்டு எலெக்ஷன் நின்று 20% 18% ஓட் பண்ணுவாங்க. இவன் எடப்பாடி நம்பி அவங்க கூட்டணி வர மாதிரி தெரியல. எடப்பாடி நம்பி அவங்க கூட்டணி வர மாதிரி தெரியல. அதாவது கடந்த ஜூன் 30ஆம் தேதி வழக்கமா விஜய் அவர்களுடைய இந்த கல்வி விருது விழா நடைபெறும். அதற்கான ஏற்பாடு கடந்த 30ஆம் தேதி ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்வையிடுறதுக்காக பொதுச் செயலாளர், அதாவது தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களும் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா 2 பேரும் அதை மேற்பார்வையிட்டு வெளியில கேஷுவலா அவங்க நடந்து வரும்போது பேசிக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சில வார்த்தைகள் சர்ச்சையான ஒன்றா இருக்குது. அது பொதுவெளியில் வருது. முதல்ல வீடியோ எப்படி வெளியாச்சு அப்படிங்கிறதே யார் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு டவுட்டாக தான் இருக்குது. அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வீடியோவை வெளியிட்டது அங்கே தாவேகாவில் விஜய் ஒருத்தர் தான் ஒற்றை அடையாளமாக இருக்கார். அவர் தான் அதிகாரத்தினுடைய உச்சம். அதற்கு அடுத்தபடியாக 2ஆம் கட்ட தலைவராக யார் இருக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு பெரும் போட்டி இருக்குது. அதாவது விஜய் அவர்கள் அப்படின்னாலே தாவேகா அப்படின்னா அடுத்து புசி ஆனந்த் அவர்கள் தான் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதில் அடுத்தபடியாக முக்கியத்துவம் பெறக்கூடியது அப்படின்னா தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி, கட்சியினுடைய பொருளாளர் வெங்கட்ராமன், இவங்க தான் அடுத்த அதிகார மையமாக இருந்தாங்க. கடைசியாக சேர்றாரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் எப்படிப்பட்ட பின்புலம் கொண்டவர், அவர் என்ன மாதிரியானவர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. அப்போ அவர் என்ட்ரி மூலமா நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமானு இந்த 3 பேருக்குமே அவரை அவர் வர்றது மூலமா சில பிரச்சனைகளை செய்கிறாங்க. இல்லை அவங்களுக்குள்ள ஒரு பனிப்போர் நிலவுது அப்படிங்கிறத பேசிக்கிறாங்க. குறிப்பாக பொருளாளர் வெங்கட்ராமன் அவர்கள் தான் இந்த வீடியோ வெளியிட்டாரு அப்படின்ற மாதிரி சிலர் பேசிக்க ஆரம்பிச்சாங்க. சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜான் ஆரோக்கியசாமி தான் அங்கே இப்போ ஒரு தேர்தல் பிரச்சார வகுப்பாளராக இருக்காரு. ஆதவ் அர்ஜுனுடைய பலம் என்ன அப்படின்னா, அவர் திமுகவுக்கு பிரசாந்த் கிஷோர் அவர்களோட சேர்ந்து தேர்தல் வியூகத்தை அங்கே பண்ணியிருக்காரு. ஸோ அதில் அவருக்கு வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்ற ஒரு நிறுவனத்தினுடைய தலைவராகவும் இருக்காரு. அந்த அமைப்பையும் அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ அதில் ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கு கொஞ்சம் ஈகோ கிளாஷ் இருக்கு. அவர் வந்தால் தன்னுடைய முக்கியத்துவம் குறையும் அப்படின்ட்டு நினைக்கிற மாதிரி அவர் எதுவும் பண்ணியிருப்பாருன்ற மாதிரி சில சந்தேகங்கள் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா,
இல்ல இது வந்து இந்த வீடியோ ஏன்னா ஒரு தனிப்பட்ட விதத்துல பேசிக்கிற இந்த வீடியோவ யார் வெளியிட முடியும்? அவர் கூட பேசிட்டு வர ஆள் அப்படின்னு பார்த்தா, அங்க அவர் பேசும்போது அதுக்கு சிரிச்சபடி அத வந்து கேட்டுட்டு வரவர் வந்து தாவேகா பொதுச் செயலாளர் என். ஆனந்த் அவர்கள் தான். ஸோ அவர் தான் இத வந்து வெளியிட்டிருக்கணும். ஏன் அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு அடுத்தபடியா கட்சியில வந்து புசி ஆனந்த்ன்னு சொல்லக்கூடிய என். ஆனந்த். அவர் தான் அடுத்த கட்டமா அதிகார மையமா இருக்கணும். அவர் தான் மாவட்ட நிர்வாகிகள நியமிக்கிறதா இருக்கட்டும், இல்ல கட்சியினுடைய வேட்பாளர்கள நியமிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அ புசி ஆனந்த் அவர்கள் சொல்றது தான் அங்க நடக்கணும் அப்படின்றத விரும்புறாரு. ஏன்னா, அவர் ரசிகர் மன்றத்திலிருந்தே விஜய் மக்கள் இயக்கம் அந்த இதிலிருந்தே வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்து அவர் விஜய்க்கு அடுத்தபடியா இருக்கிறாரு. அவருக்கான முக்கியத்துவம் தான் இருக்கும். ஒண்ணு விஜயனுடைய படம் இருக்கும். அடுத்தபடியா அ அ புசி ஆனந்த் அவர்களுடைய படம் தான் இடம்பெறும். இதுதான் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ ஆதவ அர்ஜுனுடைய வருகைக்கு பிறகு அங்க இந்த 4 பேருக்குள்ள மோதல் போக்கு. இந்த குறிப்பா ஆதவ அர்ஜுனா, வெங்கட்ராமன், ஜானோ ரக்கியசாமி, புசி ஆனந்த் இந்த 4 பேருக்குள்ள ஒரு 4 முனை போட்டி நிலவுது. இதுல எங்க பெருசா வந்து கிளாஷ் வெடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா, மாவட்ட நிர்வாகிகள் குறிப்பா மாவட்ட செயலாளர் நியமிக்கிறதுல ஒரு 120 மாவட்ட செயலாளர் போடணும் அப்படின்னு அந்த பணிகள மேற்கொள்றாங்க. இதுல ரசிகர் மன்றத்திலிருந்தே நெறைய பேர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. புசி ஆனந்த் அவர்கள் அங்க நீண்ட காலமா வந்து அங்க வந்து அந்த வேலைகள்லாம் கவனிச்சுட்டு வராரு. அப்ப அவர் ஒரு லிஸ்ட் ரெடி பண்றாரு. யாரு கட்சிக்கு வந்து மாவட்ட செயலாளரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத அவர் ஒரு லிஸ்ட் ரெடி பண்றாரு. இவர் திடீர்னு உள்ள வந்தவர் என்னன்னா, இவர் ஒரு லிஸ்ட் ரெடி பண்றாரு. அவர் வந்து பொருளாதார ரீதியா இவங்கவங்கலாம் உள்ளார வந்தா கட்சி வந்து பலமடையும் அப்படின்ற மாரி அவர் ஒரு லிஸ்ட் ரெடி பண்றாரு. ஸோ இது இந்த இந்த கிளாஷ் தான் 2 பேருக்கும் பெருசா போயிட்டு இருக்கு. அதனால ஆதவ அர்ஜுனாவை எப்படியாவது வந்து கொஞ்சம் தட்டி வைக்கணும். முடிஞ்சா கட்சிய விட்டு நீக்கிடணும் அப்படிங்கிற முயற்சியில என். ஆனந்த் தரப்பு இறங்கியிருக்கிறதாகவும், அதற்காகவே அப்பப்போ வந்து அவருக்கு எதிரான சில முட்டுக்கட்டை போடுற வேலைய ஆனந்த் அவர்கள் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஆனந்த் அவர்கள பத்தி ஏற்கனவே சொல்லுவாங்க. அவர் எந்த அளவுக்கு வந்து விசுவாசமா இருக்கிறார் விஜய்க்கு, எந்த அளவுக்கு அதே போல அதிகார சக்தியாவும் இருக்கிறாருன்று அங்க பயணிக்கிறவங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்லப்போனா விஜய் அவர்களுடைய தந்தை தந்தை எஸ்.ஏ.சி அவர்கள் கூட ஆனந்தனுடைய வருகைக்கு பிறகு கட்சிக்குள்ளேயோ, இல்ல ரசிகர் மன்றத்துக்குள்ளேயோ ஒரு பெரிய அளவுக்கு வந்து அங்க எதுவுமே இல்ல. ஸோ இதுல வந்து ஆனந்த் வந்து ஒரு பெரிய அதிகார சக்தியா இருக்கிற இடத்துல, ஆதவ அர்ஜுனா வந்து அத கைப்பற்ற நினைக்கிறது தான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அப்படின்னு சொல்லப்படுது. இது எதுவுமே வந்து நமக்கு சொல்லக்கூடிய சோர்ஸ வச்சு தான் சொல்றோம். இது யூகத்தின் அடிப்படையில இல்ல. இப்படிதான் அப்படின்றத வந்து சில சோர்ஸ் சொல்றாங்க. இதுதான் நடக்குது அப்படின்ட்டு. வீடியோ ரிலீஸ் ஆன பிறகும் உடனடியாக ஆதவ அர்ஜுனா தரப்புல இருந்து எந்த ஒரு மன்னிப்போ, வருத்தமோ தெரிவிக்கல. வழக்கமா இந்த மாதிரியான வீடியோ, ஆடியோ வந்தா ஒண்ணே ஒண்ணு தான் எல்லாருமே சொல்றது இப்போ. ஏன்னா ஏஐன்னு ஒண்ணு இருக்கு. எதுனாலும் மேல இருக்கவன் பார்த்துப்பான்ற மாரி, இப்போ வந்த எந்த ஆடியோ, வீடியோனாலும் ஏஐ மேல பழிய போட்டுர்றாங்க. இது மாரி பல கட்சிகள்ல ஆடியோ, வீடியோ ரிலீஸ் ஆகும். உடனே சொல்லிருவாங்க, அது ஃபேக் வீடியோ, அது ஃபேக் ஆடியோ, அது ஏஐ தான் அப்படின்ற மாரி சொல்லிருவாங்க. ஆனா ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து அப்படி எதுவும் சொல்லல. இது நான் பேசல, இது வந்து ஏஐல வெளியிட்டாங்க, அந்த ஆடியோ என்னோடது கிடையாது அப்படின்ற மாதிரி எந்த விதமான சால்சாப்பும் சொல்லல. அவர் நான் தான் பேசியிருக்கேன் அப்படின்றத ஒத்துக்கிட்டு ஒரு அறிக்கையும் நீண்ட அறிக்கையும் வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில நேரடியா எங்கேயும் மன்னிப்புன்ற வார்த்தைய அவர் பயன்படுத்தல. ஒரு வருத்தத்த தெரிவிச்சிருக்கிறாரு. அதே சமயம் பேசினத வந்து ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த அறிக்கை தான் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அந்த அறிக்கையில என்ன அவர் வெளியிட்டிருக்காரு அப்படின்றத வாசகத்த நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். அதாவது அதில என்ன சொல்றாரு அப்படின்னா, எனது தனிப்பட்ட உரையாடல் குறித்த காணொளி ஒன்று பொதுவெளியில் வெளியானது. ஜனநாயகத்தின் மீது எப்போது நம்பிக்கை கொண்டவன் நான். அதைத் தாண்டி எந்தவித தனிநபர் தாக்குதலையும், முரண்பாடுகளையும் எப்போதும் எனது பொது வாழ்வில் நான் கடைபிடித்தது கிடையாது. என்னுடன் பயணிப்பவர்களுக்கு அது நன்கு தெரியும். என்னுடைய அரசியல் பயணத்தில் எத்தனையோ விமர்சனங்கள், தனிப்பட்ட தாக்குதல்கள் எல்லாம் என் மீது முன்வைக்கப்படும் பொழுதும், எந்த இடத்திலும் யார் மீதும் தரம் தாழ்ந்த விமர்சனங்களை நான் வைத்தது கிடையாது. உண்மையும் நேர்மையும் கொண்ட ஒரு புதிய மக்கள் அரசியலை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற ஆவலுடனே நான் இந்த அரசியல் களத்திற்கு வந்தேன். தனிமனித விமர்சனங்கள் ஜனநாயக அரசியலுக்கு அழகல்ல எனும் கொள்கையை உறுதியாக கொண்டுள்ளேன். அப்படி இருக்கையில் அந்த காணொளியில் வெளியான வார்த்தைகள் எனது இயல்பை மீறியது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு அதை வந்து ஒத்துக்கிறாரு. அதற்காக உண்மையாகவும் நேர்மையாகவும் எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு வருத்தத்தை தான் பதிவு பண்றாரு. ஜனநாயக பூர்வ பொது வாழ்வில் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு நிகழ்வையும் எனது அரசியல் வாழ்வில் ஒரு கற்றலாகவே நான் எடுத்துக்கொள்கிறேன். அந்த வகையில் கொள்கைக்கான அரசியலையும் வெளிப்படைத்தன்மையான ஜனநாயகத்தையும் என்று மதித்து பயணிப்பதே எனது இலக்கு. நன்றி அப்படின்னு அவருடைய எக்ஸ் தளத்திலேயே இதை வந்து வெளியிட்டிருக்காரு. இந்த அறிக்கைக்கு பின்னாடி என்ன அப்படின்னா, உடனே விஜய் அவர்கள் ஃபோன் செய்து இந்த மாதிரி பேசுறது சரி கிடையாது. நீங்க அப்படி பேசியிருந்தா எடப்பாடி அவர்கள்ட்டயே நீங்க வந்து மன்னிப்பு கேட்கணும். இது குறித்து நீங்க ஒரு விளக்கம் கொடுக்கணும். அப்படி அவர் சொன்னதன் அடிப்படையில தான் இந்த அறிக்கை வெளியே இருக்கு அப்படி சொல்றாங்க. ஏன்னா இந்த சூழ்நிலையில வந்து அந்த பேச்சிலேயே அவர் வந்து என்ன பேசிட்டு வராருன்னு நோட் பண்ணியிருப்போம். எல்லாரும் கேட்டிருப்பீங்க. என்ன அப்படின்னா, அண்ணாமலையாவது பரவாயில்ல ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு பூட்டிட்டு
ஒரு 18% ஓட்டை வந்து வாங்கியிருந்தாரு. இந்த எடப்பாடியை நம்பியெல்லாம் யாரும் வர மாதிரி கூட தெரியல. போற போக்க பார்த்தா பிஜேபி அதிமுக கழட்டி விட்டுரும் அப்படின்ற மாதிரி அதில பேசுறாரு. ஆதவர்ஜுன் அவர்களுடைய மேடை பேச்சு எப்பவுமே வந்து திமுகவுக்கு எதிரா ரொம்ப வலுவா இருக்கும். ஸ்ட்ராங்கா திமுகவை அட்டாக் பண்ணி உதயநிதியோ, ஸ்டாலின் அவர்களையும் ஸ்ட்ராங்கா அட்டாக் பண்ணி பேசுவார். இதுதான் இருக்கும். அதிமுகவை எங்க நேரடியா அவ்வளோ பேசுனதில்ல. ஆனா இந்த தனிப்பட்ட அந்தரங்கமான இந்த உரையாடல்ல அவரு எடப்பாடி அவர்கள டேமேஜ் பண்ற மாதிரி பேசிர்றாரு. இது பேசுறது எதுக்கு பிரச்சனையாகும் அப்படின்னா, இவரு பிஜேபி அதிமுகவை கழட்டி விட்டுரும்னு பேசுறது போலவே இன்னொரு இதுவும் இங்க நிலவுது. டிசம்பருக்கு மேல என்ன வேணா வேற மாதிரி கூட நடக்கும். பிஜேபியை எடப்பாடி அவர்கள் மீண்டும் கழட்டி விடலாம். ஒருவேளை பிஜேபி இருக்கிறது தானே விஜய் அவர்கள் கூட்டணி இணையறதுல பிரச்சனையா இருக்கு. ஸோ அப்ப வந்து எப்படியாவது வந்து விஜய் அவர்கள கூட்டணிக்குள்ள எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்துருவான்னு சிலர் பேசிக்கிறாங்க. விஜய் அவர்களுக்கு கூட வந்து எடப்பாடி அவர்கள் கூட அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுல ஒரு விருப்பம் இருக்கிற மாதிரியும் சில பேச்சுக்கள் இருக்கு. ஸோ அத திமுக தரப்புலயோ, மற்ற தரப்புகளையோ அத சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பா பாருங்க அதிமுக, தாவேகா கூட்டணி நடக்கும்ன்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால், அந்த அந்த மாதிரியான கூட்டணி அமையறதுக்கு இது ஒரு தடையா மாறிடும். அப்படின்னு விஜய் அவர்கள் விரும்புறதாவும், அதனால தான் எடப்பாடி அவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லி, அதுக்கு பிறகு தொலைபேசி மூலமாக எடப்பாடி அவர்களிடம் ஆதவ அர்ஜுனா மன்னிப்பு கேட்டதாகவும், அதன் பிறகு இந்த அறிக்கை வெளியானதாகவும் சொல்றாங்க. இதுதான் சோர்ஸ் நமக்கு தெரிவிக்கிறதா இருக்கு. இது ஆரம்பம் தான். ஆதவ அர்ஜுனாவுக்கு இது நேரடியாக இப்பொழுது ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுறதுன்றது அப்படின்னா, அவர் கூட நம்பிக்கையான ஆட்கள் இல்ல. அந்த கட்சியில நம்பிக்கையான ஆட்கள் இல்லன்றது தெரிய வருது. விஜய் அவர்களோட புத்தக வெளியீட்டுக்கு விஜய் அவர்கள வர வச்சது. அதுல ஏற்பட்ட சில அவர் பேச்சு வந்து அதன் காரணமாக திமுகவை அவர் விமர்சிச்சது, ஆட்சியை விமர்சிச்சது காரணமா தான் கூட்டணி கட்சி திமுக கூட கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய விசிகவிலிருந்து அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டார். கொஞ்ச காலத்திலேயே அந்த இடைநீக்கம் வந்து அவருக்கு ஒரு கௌரவ குறைச்சலாக அவர் வந்து அதை உணர்ந்தார். அதன் வழியாக அவர் வந்து கட்சியிலிருந்து விலகுறேன்னு சொன்னாரு. எதிர்பார்த்தது போலவே தாவேகாவுல இணைஞ்சாரு. போற போக்க பார்த்தா 2026 வரைக்கும் கூட ஆதவ அர்ஜுனா தாவேகாவுல பயணிக்க முடியாது போல் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒண்ணு அவரு ஆனந்த் அவர்களோட கட்டுப்பட்டு இயங்கினால் கட்சியில வந்து தொடரலாம். இல்ல இந்த மோதல் போக்கு நீடிக்குது அப்படின்னா, கட்சியிலிருந்து ஆனந்த் அவர்கள் விலகுறதுக்கோ, விலக்கப்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. அதான் சொல்றேனே எஸ்ஏசி அவர்களே வெளியில தான் இருக்கிறாரு. ஆனந்த் தான் உள்ள இருக்காரு அப்படிங்கும்போது, ஆதவ அர்ஜுனாவுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ அவரு இடைநீக்கம் செய்யப்பட்டதா சில தகவல்கள் வந்துச்சு. இந்த நொடி வரை இந்த வீடியோ இப்ப ஷூட் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் ஆதவ அர்ஜுனா தாவேக்கால வந்து இடைநீக்கம் செய்யப்படல. ஆனா இந்த போக்கு தொடர்ந்தால் இடைநீக்கம் செய்யப்படுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஒருவேளை அப்படி இடைநீக்கம் செய்யப்பட்டால் ஆதவ அர்ஜுனா மீண்டும் இந்த கட்சியிலிருந்து விலகி வேற ஒரு கட்சிக்கு போகணும். இல்ல அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும். இதுதான் நடக்கும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது இதனுடைய தொடர்ச்சியா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஜேகே ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் at Dr. MGR Online is just a click away.